அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமியில் நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அவுட் சோர்ஸ் சம்மந்தமான 16வது வீடியோ பதிவு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 வீடியோ பதிவு கொடுத்துருக்கு. இது 16வது வீடியோ பதிவு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல், அதாவது கோ விஜயராகவன் அவர் எழுதிய அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து தான் இந்த தகவல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பொதுவாக அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கும். எல்லாம் இப்போ ஒரு வேர்டை வச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வேர்டை வச்சு நிறையா வரும். இதில் நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம், எதை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடையும் பார்க்கணும். அதேமாரி ஒரு சில அர்த்தங்கள், ஒரு சில சொற்களை நம்ம கரெக்டாக பிரித்தோம்னாவே அதுக்கு உண்டான தமிழ் சொல்லும் வரும். அது இல்லாமல் நம்ம இலக்கணம் சார்ந்து, நம்ம சிலபஸ் சார்ந்து எதாவது சொற்கள் இருக்கா அப்படின்னா அதை நம்ம மெயினாக நோட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி பார்த்துக்கிட்டால் கூட போதும். சரிங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்திங்கன்னா இது 143வது பக்கம் ஸ்டார்டிங்கு, கிட்டத்தட்ட 190வது பக்கம் வரைக்கும் இருக்குது. அப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 30, ஒரு 40 சொற்கள் இருக்குது ஒரு பக்கத்துக்கு. ஒரு பக்கத்துக்கு 40 சொற்கள் அப்படிங்கும்போது 40, அது ஒரு 90, ஒரு 50 பக்கம்னு வைங்க. அப்போ 5 நாள் 20, 2000 சொற்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். 2000 சொற்களை எப்படி ஓரளவுக்கு எளிமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, பொதுவாக பாருங்கள், இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் சத்திய இந்த மாதிரி தான் மெயினாக வரும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வர வார்த்தைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சத்தியம் அப்படின்னா நமக்கு தெரியும், என்ன சொல்கிறோம், சாமி சத்தியம், பொய் சத்தியம், இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த சத்தியத்தை வச்சு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சத்திய வசனம் அப்படின்னா, சத்தியமான வசனம் அப்படின்னா உண்மையான பேச்சு, இது நமக்கு தெரியும். சத்திய வாசகம் அப்படின்னா அந்த சத்திய வசனம் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத பார்க்க, இதெல்லாம் டைரெக்டாகவே இருக்குது. சத்தியவான் அப்படின்னா உண்மையானவன், வாய்மையன் அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். சத்திய விரதன்னாவே நோன்பு இருக்கிறவன் அப்படிங்கும்போது உண்மையாக நோன்பு இருக்கிறவன். சத்தியாகிரகம், இது நம்ம அகிம்சையில் ஜிகேயில் பார்த்துருக்குறோம். அப்போ அறப்போராட்டம் அப்படிங்கிறது தெரியும், ஒத்துழையாமை அப்படிங்கிறது தெரியும். அப்போ சத்தியாகிரகம் 2 இருக்குது, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சத்திர கன்மம் அப்படின்னா சத்திர சிகிச்சை. கன்மம் அப்படின்னா கண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு அப்படின்னாவே கண் சிகிச்சை முகாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண் சிகிச்சை. சரி, ஓகே. சத்திர சிகிச்சை அப்படின்னா சிகிச்சை பண்ண என்ன பண்ணுவாங்க, அறுவை மருத்துவம் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல, அதை தான் அறுவை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சத்திரபதி அப்படிங்கிறது அரசன். இது நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சத்திரபதி அப்படிங்கிற மாதிரி அரசன் அப்படின்ட்டு. சத்திரம் நமக்கு தெரியுமில்ல, தங்கும் விடுதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓய்வு விடுதி அப்படிம்பாங்க. அந்த ஓய்வு விடுதி நமக்கு தலைக்கு மேலே கொடையாட்டம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ரைட். அடுத்தது சத்திரம், ஊன் கொடையகம் அப்படின்னாலும் ஞாபகம் வச்சுக்கணும். சத்திரம் அப்படிங்கும்போது 3 கொடுத்துருக்காங்க. ஊன் கொடையகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திர வித்தைனாவே ஆயுதம் பயிற்சி, வித்தை காட்டினாவே அந்த இடத்துல பயிற்சி எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆயுத பயிற்சி. சத்திர வித்தை அப்படின்னா ஆயுத பயிற்சி. சத்திரித்தல், அப்போ அறுவை சம்பந்தமாக வர்றது எல்லாமே இந்த சத்தரித்தல், சத்திர சிகிச்சை, சத்திர கன்மம், இது எல்லாமே இந்த அறுவை சிகிச்சை சம்பந்தமாக வருது. அதேமாரி அரசர், மன்னர், இதெல்லாம் என்னது, சத்திரியர், சத்திரபதி, இதெல்லாம் ஓகேங்களா. அடுத்து சத்துனா நமக்கு தெரியும், ஊட்டச்சத்து, ஆற்றல் அப்படின்ட்டு, இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சத்துரு அப்படின்னா பகைவன், எதிரின்னு அர்த்தம். அப்போ எப்படி கேட்பாங்க, சத்துரு என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ சத்துரு என்பதன் எதிர்ச்சொல் என்ன வரும், நண்பன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து சத்து ருசகம் அப்படிங்கும்போது பொறுமையாக இரு, அப்போ தான் நிறைய சாப்பிட முடியும், சத்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்துரு சங்காரம் அப்படின்னா பகைவர் அழிப்பு. சத்துவ குணம் அப்படின்னாவே பண்பு, நல்ல பண்பு அப்படின்ட்டு. சத்துவம் அப்படின்னா உச்சாரம், மெய்ப்பாடு. சத்துவரம் அப்படின்னா விரைவு. சத்துவாரி, இது நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ வெள்ளெழுத்து அப்படின்னா நம்ம இலக்கணம் டாப்பிக்காக வருது அப்படின்னா அது கிடையாது. வெள்ளெழுத்து அப்படின்னா கண் பார்வை குறைஞ்சவங்க, ஒரு 50 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்க கண் பார்வை குறைஞ்சவங்களுக்கு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, வெள்ளெழுத்து ஆயிடுச்சு, வெள்ளெழுத்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது தூரப்பார்வைக்கு எந்த லென்ஸு போடுவாங்க, குவி லென்ஸு. கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸு. அந்த மாதிரி லென்ஸு போட்டு தான்
எழுத்துக்களை படிப்பாங்க, பார்ப்பாங்க. அடுத்தது சத்து வேது. வேது சத்து வேது அப்படின்னா சத்து ஏது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஏது அப்படின்னா காரணம். அப்போ சத்து அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நேர்மையான அப்படின்ட்டு. அப்போ நேர்மையான காரணம். சத்புத்திர மார்க்கம், மார்க்கம் அப்படின்னாவே நெறி. அப்போ நன்மக நெறி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு தெரியணும். சதக்கிரதம். சதக்கிரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்னல், அப்புறம் தடிக்கொடி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது, தடி கொடி. இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டால், சதக்கிரதம் அப்படின்னா 100 மடங்கு ஒளியை தரக்கூடிய ஒரு ஒரு உணர்ச்சியை தான் என்ன சொல்லுவாங்க, மின்னல் அப்படிம்பாங்க. 100 மடங்கு. சதம் அப்படின்னா 100, சதக்கிரதம் அப்படிங்கும்போது 100 மடங்கு ஒளி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், சதம் 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 சதம்னே வருது. அப்போ இந்த மாதிரி சதம் வரும்போது நம்ம ஸ்டார்டிங் வந்து 100ன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த 100 வச்சு பின்னாடி என்ன வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், சதக்கினி. சதக்கினி அப்படிங்கும்போது 100 வந்துச்சுங்களா, 100 வரை கொல்லி. சதக்குப்பி. சதக்குப்பி அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வெந்தயக்கீரை செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து சதக்குப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தா டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெந்தய செடிக்கு வந்து டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குப்பி வடிவத்தில் என்ன இருக்குது, வெந்தய செடி. சதக்கோடி. சதம் அப்படின்னா 100 கோடி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல சதக்கோடி அப்படிங்கிறது பாருங்கள், சதக்கோடி அப்படிங்கிறது 100 கோடி ஒன்று இருக்குது. அப்போ இன்னொரு என்ன சொல்கிறாங்க, சதக்கோடி அப்படின்னா 100 கோடின்னு யோசிச்சு பாருங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கும், பெரும் கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சதக்கோடி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன்றே என்ன தெரிஞ்சுக்கணும், இடியை வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுதான் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சதக்கோடி அப்படின்னா இடி, இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சதஞ்சீவி, சிரஞ்சீவி. இது எல்லாமே இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சிரஞ்சீவி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது பழமொழியில் வரும். சிரஞ்சீவி, சஞ்சீவி, இது எல்லாமே வந்தால் நீடுவாளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சீவி இந்த மாதிரி சிவின்னு வந்தால் நீடுவாளி. சதசத்து, அதாவது சத்து அப்படின்னா ஓகே, அதாவது ஆற்றலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சதசத்து அப்படின்னா இருக்கிறதும், அதாவது இருக்கிறது இல்லாததும், உளதும் இலதும் அப்படின்ட்டு அர்த்தம். சதத்துவம். சதத்துவம் அப்படின்னா இயல்பு. சததம். சததம் எப்போ பார்த்தாலும், அதாவது எப்படி சொல்கிறது, நித்தமும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சததம் அப்படின்னா நித்தமும் அப்படின்னா என்னது, எப்பொழுதும், எக்காலமும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சதப்பதுமம். சதப்பதுமம். பதுமம் அப்படின்னா தாமரை. அப்போ சதப்பதுமம் அப்படின்னா, சதம்னா 100 நமக்கு தெரியும். அப்போ 100 இதழ்களை கொண்ட பதுமம்னா தாமரை. 100 இதழ்களை கொண்ட இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இப்போ 1000 இதழ்களை கொண்ட மலரை என்ன சொல்லுவாங்க, சகஸ்ரதலம்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 100 இதழை கொண்டது வந்து மலரை வந்து தாமரைன்னு சொல்லுவாங்க. இதே 1000 இதழ்கள் கொண்ட மலரை வந்து சகஸ்ரதலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகஸ்ரதலம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து சதம்னா அதான் 100ன்னு தெரியும். 100னா நிலையானது, 100% மார்க் எடுத்தால் தான் நிலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சதமானம் அப்படிங்கும்போது இங்கேயும் மானம் வருது. 100 மானம், 100 மானம், 100 + மானம் 100 மானம் அப்படின்ட்டு சேர்த்து எழுதணும். அதையும் நோட் பண்ணிக்கணும். பிரித்து எழுது டாபிக் இங்கே வரும். சதமூலி அப்படின்னா, சதமூலி அப்படிங்கிறது தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த குடல் புண்ணு இதெல்லாம் வந்து அந்த கிழங்கு சாப்பிட்டா நல்லா உடம்பு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலி அப்படின்னாவே மூலிகை, மூலிகை அப்படின்னாவே கிழங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சதயம். சதயம் அப்படின்னா செக்கு நான் மீன் அப்படின்னா மீன் வகையா அப்படின்னா கிடையாது. நான் மீன் அப்படிங்கிறது ஒரு விண்வெளியில் இருக்கிற நட்சத்திர பட்டாளத்தை வந்து நான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மீன் அப்படிங்கிறது விண்வெளியில் இருக்கிற சதய நட்சத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஜோசியத்தில் சொல்லுவாங்க சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா குடம் போன்று இருக்கும். இந்த செக்கு ஆற்ற இடத்த போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மேல் பகுதி பார்த்திங்கன்னா குடம் போன்று இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் மீன். அதுவும் வந்து குட வடிவத்தில் இருக்கிறதுனால செக்கு நான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சதவிகிதம், இது 100க்கு 100 விழுக்காடு நமக்கு தெரியும். 100 விழுக்காடு அப்படின்ட்டு. சதவீதம் அப்படின்னா சதவிகிதம் பார்க்க ஒரே ஒரு எழுத்து தான், அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். சதவீரியம். வீரியம் அப்படின்னா என்ன? வீரியம்னா நமக்கு இறங்கி வர்றது அப்படின்னா, அப்போ வெள்ளருகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ளருகு அப்படின்னா ஒரு வகை செடி, வெள்ளருகு செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கணும். வெள்ளருகு அப்படின்னா ஒரு வகை செடி. சதவீரியம் அப்படிங்கிறதுக்கு
வெள்ளருகு எந்த ரூ வருது, இந்த ரூ வருது. அடுத்தது சதஸ். சதஸ் அப்படின்னா கற்றோர் அவை. சதஸ் அவைனா கற்றோர் அவை. சதா, அடுத்தது சதா. சதாங்கிறது நாம் ஆக்டர் பேரும், இல்லை சதா காலம் அப்படின்னா எப்பொழுதும் எக்காலமும் அப்படின்னு வரும். இப்போ அதை வச்சு தான் அடுத்த சொற்கள் எல்லாமே வரும். சதா 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 சதான்னு எல்லாமே வரும். அப்போ எக்காலமும் எப்பொழுதும் அதை வச்சு நாம் கொஞ்சம் நோட் பண்ணணும். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ சதா கினி அப்படின்னா தேளுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தேள், வண்டு, ஆமை இதெல்லாம் நம்ம தனியாக நோட் பண்ணிக்கணும். ஏன் சதாக்கினி அப்படின்னு நம்ம இப்படி படிக்கும்போது கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. இப்போ சதா ப்ளஸ் அக்கினி, அதான் சதாக்கினின்னு வரும். சதா ப்ளஸ் அக்கினி. இது இந்த குணசந்தி விருத்த சந்தி அப்படின்ட்டு ஒரு இலக்கணம் இருக்குது. அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து ஆவும் வறுமொழியோட இறுதி எழுத்து ஆவும் வந்தது அப்படின்னா இந்த ரெண்டும் கெட்டு போய் ஆ அப்படிங்கிறது சேர்ந்து வரும். அப்போ சதாக்கினி அப்படின்னு வரும். இது நம்ம இலக்கண டாபிக்னு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வரும், ஆல்ரெடி எடுத்துருக்கு, அப்லோடு பண்ணோம், அது வரும். அப்போ வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ சதா அக்கினி அப்படிங்கும்போது சதா அக்கினி அப்படின்னா அதாவது இந்த தேள் கொட்டுச்சு அப்படின்னா நெருப்பு மாதிரி எரியுமாமா. அந்த இடம் நெருப்பு மாதிரி எரியுமாமா. அப்போ அக்கினி அப்படின்னா நெருப்பு தானே. அப்போ எப்போவும் நெருப்பு மாதிரி எரியிறத அந்த என்ன சொல்லுவோம், தேள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சதாகதி. சதாகதி எப்போ பார்த்தாலும் இங்கேயே கதியாக நடந்தே சொல்கிறாயா, ஓயா நட. அதே மாதிரி சதாகதி அப்படின்னா காற்று மட்டும் என்ன ஒரு இடத்துலையா இருக்கும், அங்கேயும் இங்கேயும் பறந்து விரிஞ்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் சதாகதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சதா அங்கம். சதா ப்ளஸ் அங்கம் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற பல உறுப்புகளை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சதா அங்கம் அப்படின்னா தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சதா சர்வகாலம், இது நமக்கு தெரியுமில்ல. சர்வகாலம் அப்படின்னா எந்நேரமும், இல்லை ஆப்ஷனில் எக்காலம் இருந்தால் எக்காலமும். சதா சாரம் அப்படின்னா சதா சாரம் அப்படிங்கும்போது நல்லோர் ஒழுக்கம், நல்லவர்களுடைய பழகக்கூடிய ஒழுக்கம் அப்படி தான் சதா சாரம். சதாசம். சதாசம். இப்போ சதா கனி பார்த்துட்டோம் கரெக்டாக, சதா கினி பார்த்தோம். இங்கே பாருங்கள் சதாசம் அப்படின்னா வண்டு. அப்போ இதை நோட் பண்ணணும். இப்படி தான் கொடுப்பாங்க, சதா கினி சதாசம் அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க, ஞாபகம். அடுத்து சதாசிவம் நமக்கு தெரியும், அருட்சிவம். சதாசிவம் அப்படின்னா அந்த பேர் உள்ளவங்களாம் பார்த்துக்கோங்க. அருட்சிவம் அப்படின்னு தான் தமிழ் சொல். சதாசிவமே தமிழ் சொல் கிடையாது. சதா சேர்வை. இங்கே சேர்வை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பம். சேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சதா சேவை அப்படின்னா தினசரி செய்யக்கூடிய ஒரு உபகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நித்தல், தினமும், ஊழியம், சேவை அப்படின்னு அர்த்தம். சதாஸ்தி. சதா அஸ்தி எப்போதும் இருத்தல். சதா அட்டகம். சதாட்டகம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பம். சதாட்டகம் அப்படின்னா சதம் ப்ளஸ் அட்டகம். அட்டக சித்தி அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். அட்டகம் அப்படின்னா 8. அப்போ சதம்னா 100, இது ஒரு 8, அப்போ 108. அதை தான் சதாட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதா நந்தம், இது 100. நந்தம்னா அழகாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலையானவன் அப்படிங்கிற அர்த்தமும் சதாவுக்கு இருக்குது. அப்போ நிலையான மகிழ்ச்சியுடையவனை என்ன சொல்லுவாங்க, சதா நந்தம். சதா நாஸ்தி. சதா நாஸ்தி அப்படிங்கும்போது ஆஸ்தி எப்பவும் இல்லை அப்படின்னு அர்த்தம், எப்போதும் இல்லாமல். சதா அபிஷேகம். சதம்னா 100, அபிஷேகம்னா முழக்குங்கிறது தமிழ் வார்த்தை. அப்போ 100 முழக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம். சதாய்த்தல். சதாய் பண்ணுறாயா, கலாய்க்கிறாயா அப்படின்னு சொல்கிறோம்ல, கிண்டல் அடிக்கிறது, கலாய்க்கிறது அப்படிங்கிறது தான் சதாய்த்தல். சதாயுசு. இப்போ சதாயுசு அப்படிங்கும்போது இதாக இருக்கும், சதம் ப்ளஸ் ஆயுசு. இந்த பெரியவங்க சொல்லுவாங்களா 100 வயசு நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ சதம் அப்படின்னா 100. 100 கவையன். கவையன் அப்படிங்கும்போது 100 வயசு. கவைனா வயசு, 100 வயசு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சதாரம். சதாரம் அப்படின்னா சப்தமாக இருக்குது. சப்தமாக இருக்குது அப்படின்னா என்னது, இடி தான். அப்போ இடியில் இதுக்குள்ளே வருது சதாரம் அப்படிங்கும்போது. சதாவதானி. சதாவதானி அப்படின்னா இப்போ ஒருத்தனுக்கு 100 பேர் கேள்வி கேட்டாலும் அவன் சொல்கிறதுக்கு ஆன்சருக்கு 100 பேர் கேள்வி கேட்டாலும் அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். அந்த மாதிரி 100 திறமையான
100 பேர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கான் அப்படின்னா, இல்லை 100 வகையான செயலை செய்கிறதுக்கு ஒருத்தர் தைரியமான ஆளாக இருக்கிறான்னா அவனை தான் என்ன சொல்லுவாங்க, நூற்றுத்திற காவனகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்றுத்திற கவனகர். சதான் அகம், சதான் அகம் அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது. சதா அனகம். அனகம் அப்படிங்கிறது நம்ம காடு சார்ந்த பல சொற்களை பார்த்துருக்கோம். அப்போ அனகம் அப்படின்னா காடு, சதா அனகம் அப்படின்னா சுடுகாடு, சதா ஆனந்தம் அப்படின்னா சதா ஆனந்தம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குணசந்தி விருத்த சந்தி அந்த சந்தி அடிப்படையில் தான் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ சதா ப்ளஸ் சதம் ப்ளஸ் ஆனந்தம் அப்படின்னா இடையில்லாத துன்பம், இடையறா துன்பம் அப்படின்னு அர்த்தம். சதா அணிகன், இது நான் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ அதை கேட்டிருந்தாங்க. அதாவது அணிகம், அணிகன், அணிகன் அப்படின்னு 2 சொல்லி 3 சொல்லி இன்னும் வச்சு கேட்டிருந்தாங்க. அப்போ அணிகம், அணிகன் இந்த நீ வந்தது அப்படின்னா படைன்னு அர்த்தம். இந்த அணிகன் வந்ததுன்னா தலைவன் அர்த்தம். இப்போ சதா அணிகன் அப்படின்னு அணிகன் இன்னும் முடிஞ்சிருக்கு அப்படின்னா படைத்தலைவன், காலால் படைத்தலைவனை தான் வந்து சதா அணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து சதினா நமக்கு தெரியும். சதி அப்படின்னா சூழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். சூழ்ச்சி, வஞ்சகம், அழிவு, சதி பண்ணிட்டாயா அப்படின்னு சொல்லுவான். இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது சதி. இந்த சதியை நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா சதி அப்படிங்கிறது வந்து கற்பினல். கற்பினல்னால் யார்? இப்போ பொதுவாக வந்து தாட்சாயினி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈசனோட மனைவியை வந்து தாட்சாயினி அப்படிம்பாங்க. அந்த சாமி வந்து சதிதேவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் சதிதேவி அப்படின்னா புருஷன் மேலே தீராத அன்பும் மாறாப்பற்றும் அப்படின்னு கொண்டவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சதிதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் கற்பினல். ஓகேங்களா. ஈசனோட மனைவி வந்து சதிதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது சதி அப்படின்னா ஈசனோட மனைவி சதிதேவி அப்படிங்கிற பெண்பாலை குறிக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது சதிகாரை. சதிகாரை அப்படிங்கும்போது இன்னும் முடியுது, அதனால் வஞ்சகன் அப்படின்னு வச்சுக்கலாம். சதிகாரி அப்போ இதுக்கு ஆப்போசிட்டு. இப்போ வஞ்சகனுக்கு ஆப்போசிட் வஞ்சகி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இன்கேஸ் வந்து சதிகாரனோட எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்கும்போது வஞ்சகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது சதிபதி. சதிபதி அப்படின்னா கணவன் மனைவி. இப்போ நீங்கள் நோட் பண்ணலாம். சதிபதி கணவன் மனைவி. சதினா கணவன், பதினா மனைவி அப்படின்னு நோட் பண்ணலாம். அது தவறு. சதி அப்படின்னா மனைவி, பதி அப்படின்னா கணவன், அப்படியே இன்டர்சேஞ்சாக தான் வரும். ஓகேங்களா. சதி அப்படின்னா பெண்பால், பதி அப்படின்னா ஆண்பால். இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது சதியாலோசனை. ஆலோசனைன்னு வருது. அப்போ அங்கே வந்து ஒரு சூழ்ச்சி நடக்குது. சதி வஞ்சக சூழ்ச்சி, அவ்வளோதான். சதிர். சதுர் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். சதுர் அப்படின்னா 4 அப்படின்னு தெரியும். சதுர் அப்படின்னாவே 4ன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல சதிர் வருது. அப்போ ஒரு இலகு, எல்லை, 4 எல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து சதிராட்டம் அப்படின்ட்டு ஒரு ஆட்டம் இருக்குது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சதிராட்டம் அப்படின்னா பரதநாட்டியத்தை தான் சதிராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரதநாட்டியத்துக்கு இன்னொரு பேர் சதிராட்டம். அப்போ பரதநாட்டியம் எங்கே ஆடுவாங்க? ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் இருக்கிற அவையில் தான் ஆடுவாங்க. அப்போ அந்த நாட்டிய அவையை வந்து என்ன சொல்லுவாங்க? சதிர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுகம், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சதுகம் அப்படின்னா பெருங்காயம். அப்போ வீட்டில் சதுகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சொல்லி பழகிக்கோங்க. சதுர்னா 4, சதுர்னா திறமையானவன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 4 திசை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்து வாங்கணும். அதை சார்ந்து 4 பக்கம், இல்லை வந்து ஒருத்தங்கிட்ட பேசணும் அப்படின்னா, சண்டை போடணும் அப்படின்னாலும் அவனை சுற்றி 4 பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. 4 பக்கமும் பார்க்கணும், 4 பக்கமும் விசாரிக்கணும். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குற அப்படின்னா 4 பக்கம் விசாரிக்கணும். அப்படிங்கும்போது அந்த திறமை இருக்கா, அதை தான் திறன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. 4. இப்போ 4ன்னு வச்சு நம்ம பார்க்கணும். இல்லை அப்படின்னா என்னது, திறமையானவன் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும். சதுர்னா இந்த 2 அர்த்தம் இருக்குது. கரெக்டுங்களா. இந்த 2 அர்த்தத்தை வச்சு பின்னாடி பாருங்கள். சதுர் 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 சதுர். இப்போ என்னென்ன வருது? சதுர் குணர், குணர்னு வந்துருச்சு. அப்போ 4 குணத்தார், வேலை முடிஞ்சுது. 4 குணம். ஓகேங்களா. அடுத்தது சதுர்த்தசி. நம்ம சதுர்த்தசி அப்படின்ட்டு நம்ம கேலண்டரில் அடிக்கடி பார்க்குறோம். அதாவது அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ, அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ வந்து பொதுவாக வந்து 15ஆம் நாள் வரும். இது இது கணக்கு. 15ஆம் நாள் எப்போ வேணால் வரும், ஆனால் பொதுவாக 15ஆம் நாள் வரும்.
அதுக்கு முன்னாடி 14ஆம் நாள், அந்த 14ஆம் நாள் சதுர்த்தசி அப்படின்னு வரும். அதைத்தான் வந்து மருவி 4ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14ஆம் நாளை தான் வந்து 4ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்த்தி அப்படின்னா சதுர்னா 4, சதுர்த்தி அப்படிங்கும்போது 4ஆம் நிலவு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் 4ஆம் நிலவு நாள் அப்படி யோசிக்கக்கூடாது. அந்த சதுர்த்திக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்ற அர்த்தம். சதுர்த்தசம், சதுர்னா 4, தசம்னா 10, தச அப்படின்னா 10ன்னு அர்த்தம், தசம் அப்படின்னா 10. அப்போ 10 4 14 அப்படிங்கிற மாதிரி 14ன்னு வரும். சதுர் பாகம், சதுர்னா 4, பாகம்னா 4ஆம் பங்கு. சதுர் புயல், சதுர்னா 4, புயன் அப்படின்னா இந்த இடத்துல யோசிக்கணும். புயன் அப்படின்னா புயம், அதாவது வந்து கடைப்போலி. புயன் வந்து புயம் அப்படின்ட்டு மருவம். இந்த கடைப்போலின்னு சொல்லுவாங்கள்ல, முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்ட்டு இந்த இன்னு இம்மாம வரும். அப்போ புயம் அப்படின்னா தோலுன்னு அர்த்தம், இல்லை கையின்னு அர்த்தம். இப்போ திருமாலோட கையில் பார்த்தீங்கன்னா 4 பொருள் இருக்கும். ஒன்று சங்கு இருக்கும், இன்னொன்று வந்து சக்கரை இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும், தாமரை இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 4 பொருளையும் தாங்கிக்கிறதுனா அந்த தோல் தான். அப்படி தான் அதைத்தான் வந்து சதுர் புயன், அதை தான் வந்து திருமாலை சொல்லுவாங்க. 4 கைகளால் ஏந்தி இருக்கிற ஒரு சாமி வந்து திருமால், அதை தான் சதுர் புயன். புயம்னா தோல் இல்லைனா கை அப்படின்னு அர்த்தம். சதுர் முகன், சதுர்னா 4, 4 முகனை உடையவன் நான்முகன், 4 + முகன் நான்முகன் அப்படின்ட்டு சேரும். சதுர் யுகம், ஒரு யுகம், விஜய் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு யுகம் அப்படின்னா ஊழி, ஊழி அப்படின்னாலும் யுகம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ 4 + ஊழி 4 ஊழி, இப்படி தான் வந்து சேர்த்து எழுதணும். 4 + ஊழி 4 ஊழி அப்படின்ட்டு வரும், நோட் பண்ணிக்கோங்க. சதுர் வர்ணம், வர்ணம் அப்படின்னா ஒரு வகுப்பு, அதாவது வந்து ஒரு அடைய சொல்லுவாங்க. அது என்ன 4 வர்ணம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிராமணர், சூத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்ட்டு 4 வகை வகுப்பு இருந்தது. அவங்கள தான் வந்து நான்வர்ணம், சதுர்வர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர் வேதம், வேதம்னா மறை அப்படின்னு தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்ட்டு 4 வேதங்கள் இருக்குது, அதை தான் சதுர்வேதம். சதுர்வேதி, அதாவது வந்து இந்த 4 வேதங்களையும் நல்லா கற்றுக்கிட்டவனை வந்து நல்ல திறமையானவனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான்மறை வல்லான். வல்லான்னா வன்மையான, அதாவது திறமையானவன் அப்படின்னு அர்த்தம். சதுரங்கம் நமக்கு தெரியும். சதுரங்கம் அப்படின்னா ஒன்று கேரம் போர்டு, இன்னொன்று வந்து செஸ் போர்டு. இங்கிலீஷில் நாம் சொல்லும்போது கேரம் போர்டு, செஸ் போர்டுன்னு சொல்கிறோம். அதை தான் நாற்படை விளையாட்டு கட்டரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் சதுரங்கம் அப்படின்னாவே 4 கோணம் தானே, 1 2 3 4ன்னு இருக்கும். அது பாக்ஸாக போட்டு இங்கே ஒரு குழியை போட்டிருப்பாங்க. நாம் வந்து கேரம் போர்டு விளையாடுவோம். அதுக்கு சதுரப்பாடு அப்படின்னா, சதுரம் அப்படின்னா 4 பக்கமும் திறமையாக யோசித்து முடிவெடுக்கிறவனை வந்து என்ன சொல்லுவோம், அறிவு கூர்மையானவன், திறமையானவன் அப்படின்னு சொல்லுவோம். சதுரம் அப்படின்னா இன்னும் ஒன்று நோட் பண்ணணும், விரைவு அப்படிங்கிறதுக்கும் சதுரம், இதை நோட் பண்ணிக்கணும். சதுரர், சதுரர்னால் 4 பக்கமும் திறமையானவர், 4 பக்கம் கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற ஒரு அறிஞர் அப்படின்ட்டு. அப்போ சதுரன் அப்படின்னா இங்கே இன்னும் முடியுது, இங்கேயும் இன்னும் முடியுது, ஆண்பாலாக குறிக்கணும். இங்கே வந்து மரியாதை நிமித்தமாக இருக்குது, அதனால் இங்கே அறிஞர் திறனுடையார். அப்போ இது வந்து இந்த ஆண்பால் விதியில் மரியாதை நிமித்தமாக வரும்போது அறிஞர் திறனுடையார்னு எழுதணும். இங்கே சதுரன் அப்படின்ட்டு ஒரு ஆளை குறிக்கிறதுனால திறத்தன் அப்படின்ட்டு திறமையானவன் அப்படின்ட்டு ஒருமையில் நம்ம சொல்லணும். அடுத்தது சதேரன். சதேரன் அப்படின்னாலும் பகைவன் அப்படின்னு அர்த்தம். சந்தகம், சந்தகம் அப்படின்னா என்னது, சந்தகம் அப்படின்னா இடியாப்பம். நாம் இடியாப்பம் நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்ருக்குறோம். அதாவது சந்து அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தகம், அகம் அப்படின்னா அப்பம், சந்தகம் அப்படின்னா இடியப்பம் அப்படின்ற அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க இதை, சரிங்களா? சரி, அடுத்தது சந்தகன். சந்தகன் அப்படின்னாலும் திங்கள், நிலவு அப்படிங்கிறத சந்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சந்தடி. சந்தடினா சந்தை ஓசை. சந்தடி, சந்தகுள்ள எப்போ பார்த்தாலும் அடியாகவே இருக்குது, சத்தமாகவே இருக்குது, இறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சந்ததம். சந்ததம் அப்படின்னா எப்பொழுதும், அதாவது நித்தம் மாதிரி தான். அடுத்து சந்ததி. சந்ததினா நமக்கு தெரியும், வரைமுறை தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து சந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாங்க பிறங்கடை அப்படின்னா, பிறகடை அப்படிங்கிறது பிறகு ப்ளஸ் அடைன்னு எழுதலாம், இல்லை கடைன்னு எழுதலாம். அதாவது
தனக்கு பின்னாடி வர்ற அடை அல்லது கடையாக இருக்கிறவங்க, நமக்கு பின்னாடி வர்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் பிறகு ப்ளஸ் கடை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சந்ததி, தலைமுறை தலைமுறை. சந்தம்னா அழகு அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி புக்கில் பார்த்துருக்கோம். அப்போ சந்தம் அப்படின்னா அழகுனா செய்யுளோட வண்ணமும் அழகு தான். அப்போ சந்தமகம் அப்படின்னா இருள். இதை நோட் பண்ணிக்கணும். சந்தமகம் அப்படிங்கிறது இருள். சந்த மாமா நிலவை சொல்கிறாங்க. அதாவது சந்தம் அப்படின்னா அழகு. அழகை வந்து யாருக்கு கொடுக்குறா? நிலவு தான் கொடுக்குது. அப்போ அதை உறவு முறை வச்சு சொல்கிறாங்க. சந்த மாமா அப்படிங்கும்போது ஒரு உறவு முறை குறித்து அழகை கொடுக்கறது நிலவு தான், அதை நான் மாமான்னு கூட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தையா நிலம் அப்படின்னா சந்தையாவோட நிலமா அப்படின்னா சந்தையா அப்படின்னா பொது, சந்தையா நிலம் அப்படின்னா பொது நிலம் அப்படி. சந்தயம், சந்தயம், அயம், ஐயம் அப்படின்னு அதுலேயே வருது ஐயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தர்ப்பம் நமக்கு தெரியும். சந்தர்ப்பம்னா ஒரு சரியான சான்ஸ், சரியான தருணம் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், அமையம் அப்படின்னாலும் சந்தர்ப்பம் அப்படின்ட்டு. சந்தனக்கட்டை நமக்கு தெரியும். இப்போ எல்லாமே சந்தனம்னு ஆரம்பிக்குதா? அப்போ சந்தனம் அப்படின்னா நறுமணம் அப்படின்னு நமக்கு ஒன்று தெரியும். கரெக்டுங்களா? அப்போ நறுமணத்தை வச்சு என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சந்தனக்கட்டை, மணக்கும் மரத்துண்டு. சந்தனக்களி, களி அப்படின்னா குழம்பு. இதை நோட் பண்ணிக்கணும். அதாவது லகர வேறுபாடில் கேட்கலாம். களி, களி, களி அப்படின்ட்டு 3 லீயை கொடுத்துட்டு கேட்கலாம். அப்போ இந்த களிக்கு என்ன சொல்கிறாங்க? குழம்பு. அப்போ ஈஸியாக இதுவும் சிறப்பு லகரம், இதுவும் சிறப்பு லகரம், குழம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தன குரடு, குரடு அப்படின்னா இந்த சந்தன கட்டையில் வந்து ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக பருத்த மாதிரி இருக்கும். அதை தான் வந்து குரடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. சந்தன குரடு. அப்போ குரடு வந்து சந்தனத்தோட அந்த தடித்த பகுதியை சொல்லுவாங்க. அப்போ எந்த ரா வருது? இந்த ரா வருது. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. குரடு அப்படின்னா சந்தன குரடு, குரடு அப்படின்ட்டு. இப்போ இந்த தாலி கயிறுல மஞ்சள் கொம்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். அடுத்து சந்தனம் அப்படின்னா நறுமண பொருள் நமக்கு தெரியும். சந்தனம் அப்படின்னா தேருன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணால் கரெக்டாக விளக்கானு தெரில. ஆனால் வந்து ஆரம்பத்தில் வந்து சந்தன கட்டையில் தான் வந்து தேர் செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு அயற்சொல் வீடியோவில் ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணியிருந்தேன். அதாவது நெற்றால் அப்படின்ட்டு அதனுடைய விளக்கத்தை நான் வந்து தாள் அப்படின்னா பாதம் தான். ஆனால் நெற்றால் அப்படிங்கிறதுக்கு நான் தூய்மையான பாதம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது கிடையாது. நெற்றால் அப்படின்னா நெல்லினோட அடி. இந்த தமிழ்ச்சொல் வளத்தில் வரும். நெல்லினோட அடிப்பகுதியை வந்து நெற்றால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த அந்த நண்பருக்கு எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அதை நான் சரி பண்ணிக்கிறேன். நெற்றால் அப்படின்னா நெல்லின் அடி. நோட் பண்ணிக்கோங்க. நெற்றால் கொஞ்சம் பெருசாகவே எழுதுகிறேன். நெற்றால் அப்படின்னா நெல்லோட அடி. ஓகேங்களா? சரி. அடுத்தது சந்தன வத்தர். சந்தன வத்தர் அப்படின்னா நறுமண நீர்மம். வத்தர் அப்படின்னா நீர்மம். சந்தனா கரு. சந்தனா கரு அப்படின்னா அகரு. சந்தன அகரு, அகரு, அகில் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்தது சந்தன அபிஷேகம். இது நமக்கு தெரியுமில்ல. அடுத்தது சந்தன அபிஷேகம். இது நமக்கு தெரியும். சந்தன அபிஷேகம் நறுமண முழக்கு. சந்தா, சந்தா இந்த மாத சந்தா, வார சந்தான்னு சொல்லுவாங்கள்ல. தவணை முறையில் சொல்கிறது தான் சந்தான்னு சொல்லுவாங்க. தவணை அப்படிங்கிறதுக்கு 3 சுழி நெய் வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சந்தாதாரர், அதை தவணை கொடுப்பவர் தான் வந்து கடன் கொடுப்பவர் வந்து தவணை கொடுப்பவர் அப்படிம்பாங்க. சந்தான குறவர். இங்கே குறவர் வந்திருக்கு. இப்போ குறவர் அப்படின்னா சைவ மரபு. அப்போ சந்தான குறவர் அப்படின்னா சைவ மரபு சார்ந்த ஆசான்மார்களை அப்படி சொல்லுவாங்க. சந்தான குரு அப்படின்னா மரபு குரு அப்படின்னு அர்த்தம். சந்தான பரம்பரை. பரம்பரைனாவே மரபு சார்ந்த பரம்பரை, மரபு முறைன்னு வச்சுக்கலாம். சந்தானம், சந்தானம், சந்தானம் 3 சந்தானம் கொடுத்துட்டாங்க. சந்தானத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்து மரபு குருவர் பார்த்துட்டோம். சைவ மரபு சாத்துட்டோம். குறவர், திருக்குறவர் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்? குறவர் அப்படிங்கிறதுக்கும் இந்த ரா வருது, இடையினரகரம் வருது. அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? திருக்குறவர் அப்படிங்கிறது. அடுத்து சந்தானம் அப்படிங்கிறது தொடர்பு, கூடல், அதாவது வாரிசு, தலைமுறையாக வரவங்கள. அடுத்து சந்தான ரேகை. சந்தான ரேகை வந்து இந்த ஜோசிக்காரங்க பார்ப்பாங்க. இந்த 5 விரலில் கட்டை விரலுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு குறியை வச்சு ஜோசியம் பார்ப்பாங்க. அதை வச்சு தான் வந்து அதாவது குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. பேற்றுவரை அப்படின்னா அதுதான்.
சந்தான ரேகை. சந்தான விரதம், விரதம்னா நோன்பு. அப்போ மகப்பேறு வேண்டி விரதம் இருக்கிறத சந்தான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தி, சந்தினா முச்சந்தி நமக்கு தெரியும், ஒரு 3 வீதியில் கூடுற இடம். அப்போ எல்லா தலையும் கூடுற இடத்த தான் வந்து முச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தி நமக்கு தெரியும், சந்தி பிழை புணர்ச்சி அப்படின்ட்டு தெரியும். சந்திதம், சந்திதம் அப்படின்னா கோர்க்கப்பட்டது. அப்போ கோர்க்கப்பட்டது, கூடப்பட்டது, தலைக்கூடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து சந்தி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. சந்தியக்கரம், சந்தியாக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சந்தியக்கரம் கொடுத்துருவாங்க, பரவாயில்ல. சந்தியக்கரம் அப்படின்ட்டு நம்ம தமிழ் எழுத்தில், உயிரெழுத்தில் 2 இருக்குது. அது எந்தெந்த எழுத்து அப்படின்னா ஐ ஒன்று, அடுத்தது அவ் ஒன்று. ஏன் இதை வந்து சந்தியக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2 உயிரெழுத்து சேர்ந்து வர்ற உயிரெழுத்தை வந்து சந்தியக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐங்கிறது ஆவும் ஈயும் சேர்ந்ததுன்னா ஐ அப்படின்ட்டு வரும். அவ்வுங்கிறது ஆவும் ஊவும் சேர்ந்ததுன்னா அவ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் வந்து உயிர் கூட்டொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சந்தியக்கரை எழுத்து, இதையும் நோட் பண்ணிக்குவாங்க. அடுத்து சந்தியா காலம். சந்தியா காலம் அப்படிங்கும்போது சாயும் காலம், சந்தியா காலம் சாயும் காலம். அப்போ சந்தியாவோட காலம் சாயும் காலம். சந்தியா வந்தனம், வந்தனம் நமஸ்தே வழிபாடு அப்படிங்கிற மாதிரி வழிபாடு ஞாபகம் வச்சுக்கலாம். சந்திரகம், சந்திரகம் இதை நோட் பண்ணிக்கணும். மயிலோட தோகையை வந்து சந்திரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மயிலோட தோகையில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மயிலரகு மாதிரி இருக்கும்ல, அதில் பாருங்கள் மயிலோட கண்ணு மாதிரியே இருக்கும். மயிலோட கண்ணு தான், கண்ணு நிறையா இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சந்திரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரக்கலை, சந்திரக்கலை அப்படின்னா நிலா கூறு. சந்திரம்னா நிலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நிலா கூறு. சந்திரகாசன், சந்திரகாசன் அப்படின்னா கமலஹாசன் மாதிரி இருக்குது, ஆனால் சிவக்கொடைவாளன் அவன் தான் சந்திரகாசன் சொல்லுவாங்க. சந்திரகாந்தம், சந்திரகாந்தம் அப்படின்னா நிலவில் நீர்காளி, நிலவில் நீர்காளி. இதனுடைய விளக்கம் எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எனக்கு கரெக்டாக தெரில. சந்திரகாந்தம் அப்படின்னா நிலவில் நீர்காளி. சந்திரகாந்தி, நிலாக்காந்தி. சந்திரகாந்தி ஓகே, சந்திர நிலா அப்படின்னு வச்சுக்கலாம். சந்திரம், நிலா, நிலா பிடிப்பு, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திரசூடன், சந்திரசூடன்னா சூடி, அதாவது நிலாச்சூடி, பிறை சூடி அப்படி வச்சுக்கலாம். சந்திரசேகரனுங்கிற பேர் வச்சவங்க எல்லாமே இனிமேல் நிலாவேந்தன்னு தமிழ் சொல்லாக வச்சுக்கோங்க, இல்லை சொல்லிக்கோங்க, நிலாவேந்தன். சந்திர தரிசனம், இது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். பிறையை வந்து வேண்டிக்கிறது. சந்திர திசை, உங்களுக்கு சந்திர திசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திசைக்கு பேர் என்ன, வடக்கு. சந்திரப்பிறை, சந்திரன், நிலா, நிலா பிறை. சந்திர பதம், பதம் அப்படின்னா மண்டலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் மண்டிலம், அப்போ நிலா மண்டிலம். பிரபை அப்படின்னாலும் ஒளி, பிரபை அப்படின்னாலும் ஒளி. சந்திர புஷ்கரணி, புஷ்கரணி புஷ் பொய், அப்போ சந்திர புஷ்கரணி அப்படின்னா நிலவு பொய்கை. மண்டிலம், மண்டிலம் இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சந்திரமண்டலம், நிலாமண்டலம். சந்திரமானம், சந்திரம்னா திங்கள், நிலவு, அப்போ நிலவு மானம், திங்கள் மானம் அப்படி வச்சுக்கலாம். சந்திரமௌலி, ராஜமௌலி மாதிரி சந்திரமௌலி, அப்போ சந்திரன்னா நிலா, நிலாமுடி வேந்தன். சந்திரரேகை, சந்திரரேகை வானிலா வரை, வானிலா வரை. சந்திரரோகம், இங்கே லோகம், இப்போ இதை நோட் பண்ணணும். அப்போ லோகம், ஈலோகத்தில் அப்படின்ட்டு இந்த பாக்யராஜ் சொல்கிற மாதிரி ஈலோகம் அப்படின்னா இவ்வுலகம், உலகம்னு அர்த்தம். ரோகம் ஒரே ஒரு எழுத்து தான் மாறி இருக்குது, அப்போ கூட்டம், இது ஞாபகம் வச்சுக்கணும். ரோகம், ரோட்டோரம், கூட்டம். சந்திர வம்சம், வம்சம் ஓகே, குல மரபினர். சந்திரன் தெரியும், சந்திரன்னா நிலா. அப்போ சந்திரனுக்கு உண்டான தமிழ் சொல்லே பாருங்கள், நிலவு அப்படிங்கிறதான் நோட் பண்ணிக்கோங்க. திங்கள் அப்படிங்கிறதும் வரும். சந்திராயுதம், பிறையுரு அம்பு, அது என்ன, சந்திராயுதம் பிறையுரு அம்பு. இந்த அம்போட நுனிப்பகுதி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலாவோட 3ஆம் பிறை 2ஆம் பிறையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை தான் வந்து சந்திராயுதம். சந்திராயுதம் எப்படின்னா அம்போட பிறையுரு அப்படிங்கிறாங்க. சந்திரிகா, சந்திரிகானா மதியல், அதாவது நில ஒளியானவளை தான் மதியல். மதினா அறிவு, நிலவு அப்படின்ற அர்த்தம் இருக்குது. மதியல். சந்திரிகை அப்படின்னா நிலவு. நமக்கு சந்திரிகா சோப்பு தான் தெரியும், அப்போ சந்திரிகா சோப்புனா நிலவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரிகை பெருமணகம், சந்திரிகை அப்படின்னா பெருமணகம். சந்திரோதயம்,
சந்திரோதயம் அப்படின்னா உதயம், உதயம்னா உதித்தல், நிலவு உதித்தல். அடுத்தது சந்தி வந்தனம். சந்தி வந்தனம்னா அந்த முச்சந்தியில் வந்து பார்க்குறது, சந்தியா வந்தனம் பார்க்க அப்படின்ட்டு இந்த ஐயர் பாஷையாட்டு இருக்குது. ஆனால் இதுதான் தமிழ் சொல், சந்தியா வந்தனம். சந்து விப்புறுதி. சந்து விப்பு உறுதி. விப்பு அப்படின்னா எலும்பு, இடுப்பில் இருக்கிற எலும்பு இல்லை மூட்டில் வர்ற புண், இது எல்லாமே வந்து சந்து விப்பு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, சந்து விப்பு உறுதி. சந்துஷ்டன். சந்துஷ்டன் அப்படின்னா நிறைந்த நெஞ்சன். சந்துஷ்டி. சந்துஷ்டி அப்படின்னா துஷ்டி அப்படின்னா மன நிறைவு. சந்தேக பிராணி நமக்கு தெரியும், டவுட் வர்றவன். சந்தேகம் டவுட்டு, ஐயரவு. சந்தேகம் ஐயர்ப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ சந்தேகம் அப்படின்னாவே ஐயம், கரெக்டுங்களா? அப்போ ஐயம் சார்ந்து இங்கே எல்லாமே வரும் பாருங்கள். சந்தேகம், சந்தேகித்தல், சந்தேசம், சந்தோஷம்ட்டு பார்த்துடலாம். சந்தேக அலங்காரம், அலங்காரம்னு வந்திருக்கு. அப்போ ஐயவணி, ஐயவணி அப்படின்னு அர்த்தம். சந்தேகி, சந்தேகினா அவன் மேலே டவுட் பண்ண, ஐயங்கொள். சந்தேகித்தல், அச்சப்படுதல், ஐயப்படுதல். இப்போ சந்தேகித்தல் அப்படின்னா அவன் சந்தேகப்படுறான், ஐயப்படுறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐயப்படுறதுலேயும் ஒரு அச்சம் இருக்குமில்ல, இது நடக்குமா நடக்காதா, வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு பயமும் இருக்குமில்ல, அதை தான் அச்சப்படுதல். அப்போ அதுவும் சேரும். சந்தேசம், சந்தோஷம். சந்தோஷம் நமக்கு தெரியும், மகிழ்ச்சி. சந்தேசம் அப்படின்னா சந்தேச வாகனம் அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் சொன்ன வார்த்தைகள். சந்தேச வாகனம் அப்படின்னா இந்த புறா, கிளி, அப்புறம் இதெல்லாம் வந்து தூதுவாக அனுப்புவாங்க, அதை தான் சந்தேச வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புறா சந்தேசம்னா புறா தூது அப்படிங்கிற மாதிரி. சந்தோஷி நமக்கு தெரியும், மகிழ்ச்சியடை. சந்நிகிதம். சந்நிகிதம்னா அண்மையானது. சன்னிதானம், சன்னிதானம் இந்த கடவுள் திருவுருவச் சிலை முன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருந்துக்கும். சந்நிதி நமக்கு தெரியும், சந்நிதினாவே கருவறை. சந்நிபம் நோட் பண்ணிக்கோங்க, இது இலக்கணத்தில் வருது, ஓமை, ஓமைக்கு உண்டானது சந்நிபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்ப, போல, போன்ற இதெல்லாம் வந்து ஓம உருபு. உவமை அப்படிங்கிறது சந்நிபம். அப்போ சந்நியம். சந்நியம் அப்படின்னா பேரர், அதாவது பேரம்பேத்தி சொல்கிறோமில்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. பேரம்பேத்தி அப்படிங்கிறது தான் பேரர் அப்படின்னு மரியாதையாக சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு மகன் இல்லை மகள் இருக்காங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சந்நியம், சன்னதியாக வர்றவங்களை வந்து சொல்லுவாங்க, அதை தான் பேரம்பேத்தி, சந்நியம். சந்நியாசம், சந்நியாசம் போயிட்டாயா அப்படின்னா துறவு மேற்கொண்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். சந்நியாசி அப்படின்னா தான் துறவி. துறவு மேற்கொண்டுள்ளவர்களை வந்து சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்நியாசி அப்படின்னா துறவி. சப்த சந்தானம். இப்போ எல்லாமே சந்நியாசம் பார்த்தோமா, அடுத்தது இப்போ சப்தத்தை பார்க்குறோம். அப்போ சப்தத்துக்கு என்னென்ன பாருங்கள், எல்லாமே சப்தம்னு வரும். அப்போ சப்தம் அப்படின்னா 7 அப்படின்னு வரும். அதாவது சேர்த்து எழுதும்போது 7 அப்படின்னு வரும். அதையும் நாம் பார்த்துடலாம். சப்த சந்தானம். சப்த சந்தானம் அப்படின்னா 7 நமக்கு தெரிஞ்சு போச்சு. சந்தானம் அப்படிங்கும்போது சீர்த்தி, அதாவது வந்து கீர்த்தி அப்படின்னா புகழ். கீர்த்தி சுரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த கீர்த்தி வந்தால் புகழ். சீர்த்தி அப்படின்னு வந்ததுன்னா பெரும்புகழ். 7 பேற்று சீர்த்தி, பெரும்புகழை உடையவனை வந்து சப்த சந்தானம்னு சொல்லுவாங்க. அடுத்தது சப்த சமுத்திரம். சமுத்திரம் அப்படின்னா கடவுள். அப்போ 7 கடல். ஓகேவா? இந்த இடத்துல 7 கடல் அப்படின்னு தான் எழுதணும். சப்த சுரம். சப்தம்னா 7, அப்போ 7 இசை, 7 + இசை 7 இசை அப்படின்னு மாறும். சப்த தீவுகள், 7 தீவுகள். இந்த இடத்துல கேட்கலாம், ஏங்க சார் இந்த இடத்துல வந்து 7 வருது, இங்கே 7 வருது அப்படின்ட்டு. அது நம்ம பிரிக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த உயிரெழுத்து வரும்போது அது நான் தனியாக டாபிக் சொல்கிறேன் எப்படி என்னன்ட்டு. 7 இசை. ஓகேங்களா? அடுத்தது சப்த தீவுகள் அப்படிங்கும்போது இங்கேயும் தீவுகள் வருது, 7 தீவுகள். சப்தபதி. சப்தபதி இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சதிபதி அப்படின்ட்டு. அப்போ 70 சடங்கு. பதி அப்படின்னா
சடங்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, எழுபதி சடங்கு. அடுத்தது சப்த பாலம். சப்த பாலம் அப்படிங்கிறது இந்த என்ன பூந்திக்கோட்டை. பூந்திக்கோட்டை நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில, உங்கள் பாட்டி இல்லை அம்மாவை கேட்டு பாருங்கள். ஆரம்பத்தில் வந்து துணி துவைக்கும் போது இந்த பூந்திக்கோட்டை சோப்பு ஒன்று இருக்குது, அதை வந்து தேய்ச்சி தான் அந்த அழுக்கை நீத்துவாங்க, அந்த அழுக்கெல்லாம் போகும். அதை சப்த பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூந்திக்கோட்டை. சப்தம். சப்தம் அப்படின்னா சத்தம். சத்தம்னா ஒலி. ஒலி அப்படிங்கும்போது இந்த லீ வரும், அதையும் நோட் பண்ணிக்கணும். சப்தம் அப்படின்னா சத்தமாக இருக்கும். சப்தம்னா 7, அப்போ 3 அர்த்தம் இருக்குது இந்த சப்தத்தை வச்சு. இதை மெயினாக நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா போதும். சத்தம்னா ஒலி, சப்தம்னா 7, சப்தம்னா சொல். இந்த 3 வச்சு தான் அதனுடைய விளக்கம் பேக்கலில் இருக்கிற சொல்லை வச்சு விளக்கம் வரும். இப்போ சப்தமி, அப்போ சப்தம்னா 7, அப்போ 7ஆம் நாளை வந்து சப்தமி. இப்போ அஷ்டமி நவமி அப்படிங்கிற மாதிரி சப்தமினா 7ஆம் நாள். சப்தரிசி மண்டலம் அப்படின்னா மண்டிலம்னா இங்கே மண்டிலம் வந்திருக்கு, அப்போ 7 முனி மண்டலம். சப்த லோகம் 7 உலகம். சப்த வர்க்கம், வர்க்கம்னா உறுப்புகள். சப்த வர்ஷிகர் அப்படின்னா 7 முனி புங்கவர். அதாவது இந்த புங்கவர் அப்படின்னா முனியிலேயே சிறந்து, முனிவர்களையே சிறந்த முனிவர். இந்த குருசாமி மாதிரி, கன்னிச்சாமி குருசாமி மாதிரி 7 முனி புங்கவர். புங்கவர்னா சிறந்தவர். சப்த ஜாலம். சப்த ஜாலம்னா சப்தம்னா 7 பார்த்தோம், ஒளி பார்த்தோம், சொல் பார்த்தோம். அப்போ ஒளிஜாலம். ஒளிஜாலம் எப்படி இருக்கும்? ஒளித்திரள். சப்தார்த்தம். சப்தம்னா சொல்லு பார்த்தோமா, அப்போ சப்தார்த்தம் அப்படின்னா சொற்பொருள். அப்போ இதுக்கு பேசிக் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த 3ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, கரெக்டாக. அடுத்தது சப்பனம். சப்பளக்கால் போட்டு உட்காரோம்ல, நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் பார்த்திங்கன்னா அப்போலாம் சேர் பெஞ்செல்லாம் கிடையாது. 6th to 12th போகும்போது தான் ஓரளவுக்கு சேர் பெஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியெல்லாம் வந்து கீழே சப்பளக்காலம் போட்டு தான் உட்காருவோம். அது ஒரு யோகாசனம்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டனைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சமணக்கால் போட்டு உட்காரத வந்து அட்டனைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சப்பரம் அப்படின்னா இது வந்து இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னமும் பழைய கோயில் திருவிழா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யானை மேலே வந்து ஒரு சேரே போட்டிருப்பாங்க உட்கார மாதிரி. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, யானை மேற்ற விசு அப்படிம்பாங்க. அந்த யானை மேலே இருக்கிற ஒரு பலகையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி தேரும் அதேமாரி தான். இப்போ தான் வந்து தேரில் வந்து இப்படி கூம்பு வடிவத்தில் இருக்கும், கரெக்டுங்களா? தேர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த கூம்பு வடிவம் இல்லாமல் வெறும் இப்படி மட்டையாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு சாமி சிலை வச்சுட்டு இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கூம்பு இல்லாத தேர் என்ன சொல்லுவாங்கன்னா சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கோதடை. சப்பாத்தி. சப்பாத்தி நமக்கு தெரியும், திங்கிற சப்பாத்தி, புரோட்டா, ரொட்டி அப்படின்ட்டு. அது என்ன சப்பாத்தியை கோதடை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கோதடை ஒன்றுமே இல்லை. கோதடைனா கோனா கோதுமை, கோது ப்ளஸ் அடை, அதாவது கோதுமையை உருட்டி நம்ம பிசைஞ்சு அந்த தட்டையாட்டம் போடுறது தான் கோது அடை அப்படின்னு சொல்லுவாங்க. கோதுமையால் வீட்டினால் செய்கிறது சப்பாத்தி. சப்பாத்து அப்படின்னா நாகதாளி, புதையடை, தொடுதோல். அது என்ன நாகதாளி? நாகதாளி அப்படிங்கிறது வந்து சப்பாத்து. இந்த நாகதாளி எங்கேயோ கேள்விப்பட்டனே, ஞாபகம் வர மாட்டேங்குது. அதாங்க சப்பாத்தி களி இருக்குல்ல, அதுக்கு தூய தமிழ் சொல் வந்து நாகதாளி. நோட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி களியோட தூய தமிழ் சொல் நாகதாளி. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சப்பாத்தி களியோட அந்த செடி இருக்குது பாருங்கள், அது பார்த்திங்கன்னா இந்த பாம்பு மாதிரியே இருக்கும். அதை தான் வந்து நாகதாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து தமிழ் சொல்லில் கேட்கலாம். சப்பாத்தி களிக்கு உண்டான தமிழ் சொல் நாகதாளி. அது இல்லாமல் புதையடை, தொடுதோல் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது சப்பியம் அப்படின்னா சபை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சபையில் அவைக்கேற்ற சொல், நெறியுரை, இதெல்லாம் சப்பியம். அடுத்தது பிரம்மை அப்படின்னா வாஞ்சை அப்படின்னு அர்த்தம். சப்ரமைனா வாஞ்சை. அடுத்தது சப்பக்கட்டு கட்டுறான் அப்படின்னு நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ சப்பக்கட்டு அப்படின்னா காரணம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறான் அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல சப்பு அப்படின்னா காரணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போட்டா பழத்துக்கு கூட உருளம்பழம் அப்படிங்கிறது அர்த்தம்.
உருளம்பழம் அப்படின்னா சப்போட்டா பழம். சப்ஜா, சப்ஜா ஹிந்தி வார்த்தை மாதிரி இருக்குது, ஆனால் உருது வார்த்தை. சப்ஜா அப்படின்னா சப்ஜி, நம்ம வந்து இந்தியில் வந்து குழம்பு சொல்லுவாங்க. இது சப்ஜா அப்படின்னா விதை. சபட்சம், பட்சம் அப்படின்னா பக்கம். சபட்சம் அப்படின்னா நமக்கு தேவையான இழுத்துக்கிற ஒரு பக்கத்தை நற்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சபதம்னா நமக்கு தெரியும், சபதரித்தல், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூளுரை, சூழ், வஞ்சினம், ஆதரித்தல், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சபதி, சபதி அப்படின்னா விரைவு. சபம், ஜெபம், இது தெரிஞ்சுக்கலாம். சபர், சபர் அப்படின்னா ஆன்மீக செலவு. இப்போ நடைபழனி ஒருத்தர் போகிறாங்க, இல்லை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வழியில் ஆகிற செலவை தான் வந்து ஆன்மீக செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. சபர், நோட் பண்ணிக்குவாங்க, சபர். அடுத்தது சபரன், சபரி. இப்போ இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ சபரி அப்படின்னா நம்ம பொதுவாகவே ஆண்பால் நம்ம நினைப்போம், கரெக்டுங்களா? ஆண்பால் பேர் சபரி, சபரிநாதன் அப்படின்ட்டு. ஆனால் சபரி அப்படிங்கிறது ஒரு பெண்பால், நோட் பண்ணிக்கோங்க. வேட்டு வச்சு மலைவாழ் மக்கள் வாழ்கிற பகுதியில் வாழ்கிறவங்கள வந்து சபரி, சபரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சபரன் அப்படின்னா தான் ஆண்பால், சபரி அப்படின்னா பெண்பால், வேட்டு வச்சு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ சபரிமலை அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டால், ஐயப்பன் வாழ்கிற ஒரு இடம், அது ஒரு பேர் இருக்குது. ஆனால் அன்னை தெய்வம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, வேட்டு வச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மலைவாழ் மக்கள், மலைவாழ் மக்கள் யார்? குறிஞ்சி நில மக்கள், கரெக்டுங்களா? குறிஞ்சி மலைன்னு சொல்கிறோம்ல, அந்த மலையில் வாழ்கிற மக்களை வந்து சபரி அப்படிம்பாங்க. சபரன் அப்படிங்கிறது வேடன். அடுத்து சபரி ஐ, ஐ அப்படிங்கும்போது பூசணை, ஐ முடியுது. சபலம், சபலம், சபலம். சபலம் அப்படின்னா சபலம் போடுறாயா அப்படின்னா ஒருத்தன் வந்து ரொம்ப மிகுதியாக ஒருத்தர் மேலே ஆசை வைக்கிறது வந்து எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, சபலம் எடுக்க முடியாது. அதை தான் நிலையில்லா உள்ளன்னு சொல்லுவாங்க. அவனால் எந்த ஒரு நற்பயனையும் அடைய முடியாது, நிறைவேற்றமும் அடைய முடியாது. அப்போ சபலம் அப்படின்னா இந்த மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சபலன், அலைப்பாயும் மனத்தன். அதான் சபலம் அப்படின்னாவே தானே, அலைப்பாயிறது. ஒருத்தர் மேலே தீராத அன்பு, ஆசை, காதல் கொண்டதை வந்து அலைபாயும் மனத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சபலி, சபலி அப்படிங்கும்போது மாலை வெளிச்சம், சாயந்தரம் வெளிச்சத்தை வந்து சபலி. அப்போ சபலை அப்படின்னா திருமகள், நோட் பண்ணிக்கோங்க. திருமகளை வந்து சபலை. மின்னலையும் சபலைன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து சபானா நமக்கு தெரியும், ஒரு அவை, அவைன்னு சொல்லுவோம். அப்போ சபா கம்பம் அப்படின்னா அவை கஞ்சல். சபாசனம், ஆசனம், ஆசனத்தில் உட்காந்தாவே என்ன வரும்? மரியாதை வரும். அப்போ மகிழ்தல், மரியாதை. சபாத்தி அச்சன், சபா அப்படின்னா அவை, இங்கே அச்சன் அப்படின்னா அவை தலைவன். சபாநாதன் அப்படின்னா அவை நம்பி. பாருங்கள், இந்த இடத்துல சபரிநாதன் அப்படி கூட கொடுக்கல, சபாநாதன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சபாநாயகர், மரியாதை நிமித்தமாக இருந்தால் பேரவை. சபாநாயகன் ஒருமையில் கொடுத்தா ஒருமை, அவைத்தலைவன், அவ்வளோதான். சபாபதி, சபாபதிங்கிற பேர் வச்சவங்கள நோட் பண்ணிக்கோங்க. நடவரசன், நடவரசன் அவனுக்கு தூய தமிழ் சொல். சபாபதினா நடவரசன். உங்களுக்கு தெரிஞ்ச சபாபதி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சபா மண்டபம் அப்படின்னா அவை மண்டபம், இதுலாம். சபாஸ் நன்று. சபி, சபி அப்படின்னா சாவின்னு அர்த்தம். சாவிக்கே தூய தமிழ் சொல் திறவுகோல். சாவியே தமிழ் சொல் இருக்குமான்னு தெரியல, இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. திறவுகோளுங்கிறது தூய தமிழ் சொல். சபித்தல், சாபமிடுதல். சபேடம், சபேடம் அப்படின்னா உள்ளங்கை, நோட் பண்ணிக்கோங்க. சபேடம். சபை தான் இப்போ நம்ம பார்த்தோமே, அவை, அரங்கு, அவை உறுப்பினர். சபையார்னா அவையினர். சபை ஏற்றுதல், அரங்கேற்றுதல். சம்சமயம், சம்சயம், சம்சயம், அயம் அப்படின்னு இதுலேயும் வருது, அயம், ஐயம். சம்சர்க்கம், அர்க்கம், வர்க்கம் அப்படின்னாவே சேர்க்கைன்னு தான் அர்த்தம், சரிங்களா? இன்னொன்று வந்து வர்க்கம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு கூட சேர்க்கலாம். புணர்ச்சியில் வந்து சேருமில்ல, ஒரு எழுத்து நிலைமொழி வறுமொழி சேரும்போது ஒரு எழுத்து சேருமில்ல, அப்போ சேர்க்கை, புணர்ச்சின்னு வச்சுக்கலாம். அடுத்து சம்சா, சம்சானா நம்ம சாப்பிட்ற சம்சா ஒன்று. இன்னொன்று வந்து கரண்டியை வந்து சொல்கிறாங்க. சம்சா அப்படின்னா கரண்டி, நோட் பண்ணிக்கோங்க. சம்சானா கரண்டி. சம்சானா கரிப்பொதி, கரிப்பொதினா தான் சம்சா, அப்போ நம்ம சாப்பிட்றது. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இது தூய தமிழ்ச்சொல். அப்போ சம்சாவோட தூய தமிழ்ச்சொல் கரிப்பொதி. இப்போ சம்சாவுக்குள்ளே வந்து காய்கறியோ இல்லை வந்து கறியோ வச்சு கொடுப்பாங்க, அதை தான் வந்து கறியில் வேக வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி அடுப்பில் வேக வச்சு கொடுப்பாங்க. சம்சாரம், இது நமக்கு தெரியும். சம்சாரம் அப்படின்னா மனைவி,
சம்சாரி, அப்போ இது எதிர்ச்சொல் பாருங்கள், மனைவிக்கு எதிர்ச்சொல் இல்லறத்தான். சம்பத்து, சம்பத்து அப்படின்னா செல்வம், பேர், பொண்ணு, இது எல்லாமே அர்த்தம். சம்பந்தம், இது வந்து சம்பந்தம் நமக்கு தெரியும், 2 மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடும் சம்பந்தம் கலக்கிறது, அதான் மனவழி கலத்தல். சம்பந்தம் தொடர்பு, அவங்க 2 பேருக்கு தொடர்பு உண்டாக்குறது. சம்பந்தம் மனவழி உறவு, மனவழி உறவு அது ஓகே தான், மனவழி கழித்தல் மனவழி உறவு. சம்பந்தி அப்படின்னா கொடையுறான், இன்னொரு சம்பந்திக்கு வந்து தொடர்பன். இன்னொரு சம்பந்தி என்ன சொல்கிறாங்க, ஒரே சம்பந்தி தான், இணக்கமுடையவர். சம்பம், மொத்த சம்பத்துக்கு பாருங்க, இடி, எலுமிச்சை, எலுமிச்சை நோட் பண்ணிக்கணும். சம்பம் அப்படின்னா எலுமிச்சை. மரக்கால் அப்படிங்கிறதும் சம்பம். சம்பரசூதனன், சம்பரசூதனன் அப்படின்னா காமக்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. காமக்கடவுள் அப்படிங்கிறது சம்பரசூதனன். சம்பரம் உடல் அசைத்தல், உடல் அசைத்தல் சம்பரம். இல்லைன்னா நீர், ஆடை, இதெல்லாம் சம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காமக்கடவுள், காமன் எல்லாமே இந்த சம்பரம், சம்பரம்னு வந்தாவே காமக்கடவுள், நீர், ஆடை, இது எல்லாமே வரும். சம்பவம் நமக்கு தெரியும், ஒரு நிகழ்ச்சி, நிகழ்வு. சம்பவி அப்படின்னா நிகழ் நேர், நோட் பண்ணிக்கணும். சம்பவி அப்படின்னா வெறும் நிகழ் நேர் தான். சம்பவித்தல் அப்படின்னா நடந்தேறுதல். வேறு என்ன சொல்கிறாங்க, சம்பளம், எலுமிச்சை இப்போ பார்த்துட்டோம். சம்பாத்தியம், சம்பாத்தியம் எவ்வளோ சம்பாதிச்ச அப்படின்னு கேட்பாங்கள்ல, வருவாய், வரும்படி, ஈட்டம் அப்படின்ட்டு. சம்போதனை அப்படின்னாலும் வருமானம். நம்ம சம்பாத்தியம் நாம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஆனால் சம்போதனை அப்படிங்கிறத அதிகம் யூஸ் பண்ணுறோமான்னு தெரில, அதுக்கு பேர் தான் வருமானம். வருவாய், வரும்படி, ஈட்டம்ங்கிறது சம்பாத்தியம். சம்பாதித்தல் நமக்கு தெரியும், ஈட்டுதல், தேடல் அப்படின்ட்டு. சம்பாரம் கூட்டுக்குழம்பு, கூட்டுக்குழம்பு அப்படிங்கிறது சம்பாரம். இன்னொன்று வந்து நீர்மோர், நீர்மோர் வந்து சம்பாரம்னு சொல்லுவாங்க. கைமறந்தாங்கி அப்படிங்கிறதும் சம்பாரம்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆட்டுக்கடா, ஆட்டுக்கடாவுக்கு வந்து சம்பாளம், சம்பாளம் அப்படிங்கிறது ஆட்டுக்கடா. வேறு இந்த மதிப்பளியை நிகழக்கூடியது இதெல்லாம் தேவையில்லை. தோணி, தோணி இதெல்லாம் வந்து நம்ம இலக்கணத்தில் இருக்குது. அப்போ சம்பான் அப்படின்னா தோணி அப்படின்னு அர்த்தம். வேறு சம்பிரதானம், சம்பிரதானம் அப்படிங்கிறது கொடை, சம்பிரதானம் அப்படிங்கிறது கொடை அப்படின்னு அர்த்தம். நற்பேறு எலுமிச்சை, அப்போ சம்பரம் அப்படின்னு வந்தாவே எலுமிச்சை பழம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள், சம்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க, சம்புக்கு ஒரு புல், அருகன், அருகன்னாவே புல் அது வந்துடும், அருகம்புல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பு, அப்போ சிவன். சம்புகம், சம்புகம் அப்படின்னா நரி. அப்போ பழமொழியில் சம்புகம் அப்படின்னு வந்ததுன்னா நரி சம்மந்தமாக எதாவது வருதா அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆனைக்கா, சிமிழ், சம்புடகம் அப்படின்னா சிமிழ். சிறுசெப்பு, புத்தகபுது, ஒருமைமொழி, நாவலந்தீவு, தூய்மை கரணம், தூய்மிப்பு கரணம், நாவற்பழம். நாவற்பழம் சம்பு அப்படின்னா பூ வகை மாதிரி இருக்குது, ஆனால் பழ வகையை சார்ந்தது. நாவற்பழத்தை வந்து சம்பு, சம்பு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணன், சம்பேசன் அப்படின்னா கண்ணன், கர்ணன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்ணன். மின்னல், புணர்ச்சி, சம்போகம் அப்படின்னா புணர்ச்சி. இந்த நாலுமே நமக்கு தேவை, ஏன்னா இலக்கணம் டைப்பில் வருது. சம்போகம், சம்போகம் அப்படின்னா புணர்ச்சி. சம்போதனம், சம்போதனம் அப்படிங்கும்போது பன்மை விழி. சம்போதனை, ஐ அப்படிங்கும்போது முடியுது, அப்போ ஐ அப்படின்னாவே விழி வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மதம், சம்மதம் அப்படின்னா ஓகே உடன்பட்டுக்கிறேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து இந்த உடன்பாட்டு வினைமுற்று, இசைவு இந்த மாதிரி இடத்துல வர்றதுனால தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சம்யா, ஞானம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், பேரறிவு அப்படின்ட்டு. கொன்றை, கொன்றை வேந்தன் அப்படின்னு வரும், அப்போ சம்மியாகம் அப்படின்னா கொன்றை. சம்மேளனம், சம்மேளனம் அப்படிங்கிறது கூட்டகம், கூட்டம். அடுத்தது சமஸ்கிருதம், பாருங்கள் சம்ஸ்கிருதமா, சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு கலவை மொழி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்லே, நோட் பண்ணிக்கோங்க. சமக்காலம் கிடையாது, ஜமுக்காலம், அதுதான் தமிழ் சொல். சமஞ்சிதன், ஊரவை கணக்கன்,
சமட்டி சமஷ்டி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு முனி, சமமுறைமை, பொறுமை, சம்மதம். சம்மதம் மாதிரி சம்மதம் அப்படின்னா பொறுமை. சம்பந்தத்தில் ஒரே ஒரு எழுத்து தான் இல்லை. சம்பந்தம் அப்படின்னா பலவிதம். சரிப்பங்கு, மத தீக்கை, மத வேறுபாடு, மத ஒழுக்கம், மத குறுக்கன். இப்போ இது எல்லாமே மத சம்பந்தமாக இருக்குது. இப்படி நம்ம வேணால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தீட்சை அப்படின்னா தீட்சை, தீக்கை. பேதம், சாதிபத வேதம், வேறுபாடு, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாரம், இந்த சாரம் அந்த ஒரு சாரமாக ஒழுக்கம் அப்படின்லாம். சமய ஆசிரியர் குருக்கள், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். இது சாதிபத வேறுபாடுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது தீட்சை, தீட்கை, ஒரே ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட்டு. ஆசிரியர், குருக்கள், இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் மதனே வர்றதுனால அப்படி வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வல்லவன். சமர்த்தன் அப்படின்னா வல்லவன், நோட் பண்ணிக்கணும். சமர்த்தன் அப்படின்னா வல்லவன். படையல். சமர்ப்பித்தல். சமர்ப்பித்தல் ஓகே. படையல். சமர்ப்பி அப்படின்னா படை மட்டும்தான். அப்போ சமரகேசரி, இது எதாவது தெலுங்கு பட டைட்டில் மாதிரியே இருக்குது. சமரகேசரி அப்படின்னா போர் வீரன். என்னமோ ஒரு படம் பக்கமாக வந்தது, ஞாபகம் வரல. அடுத்தது சமரம். சமரம்னா போர். சமரச போர் அப்படின்னு நம்ம படிப்போம். சமரம்னாவே போர் தான். அடுத்தது அழுக்கு. சமணம் அப்படின்னா அழுக்கு. சமவாயம் கூட்டம். வியப்பு பார்த்துடலாம். வியப்பு வாக்கியம் ஒன்று இருக்குது, அதனால் பார்த்துடலாம். சமர்க்காரமா? சமர்க்காரம் அப்படிங்கிறதுக்கு நல்ல காட்சி, திருவிழா, வியப்பு, இது எல்லாமே சமர்க்காரம் அப்படின்னு அர்த்தம். இடுதிரை, தொடுதிரை. சமணிகை. இடுதிரை, சமணிகை. கை வந்து திரையை தொடுது, இடுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இடுதிரை. ஒரு சில இப்போ எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. சமணிகை அப்படின்னா இடுதிரை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு வந்து சார் இப்படி சொன்னால் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேணா அந்த கமெண்ட் பாக்ஸை பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? சம்ஸ்கிருதம் பார்க்க இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி? சமஸ்கிருதம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது சம்ஸ்கிருதம் பார்க்க அப்படின்னா என்னது? சரி, தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அவயம், கழகம். சமஸ்தானம் அப்படின்னா பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. கழகம் அப்படின்னு அர்த்தம். கழகத்துக்கு இந்த கழகம் சிறப்பில் வருது. அப்போ சமஸ்தானம் வந்து கழகம். சமாசாரம் என்ன? சமாச்சாரம், அவ்வளோதான். நாம் விரித்து படித்தா தான் வித்தியாசமாக இருக்குது. என்ன சமாச்சாரம், அவ்வளோதான் செய்தி. சமாதானம், அமைதி. சமாதானம், உடன்பாடு. சமாதானம், இணக்கம். சமாதானமாக போ அப்படின்னா அமைதியாக போ. சமாதி நமக்கு தெரியும், கடைசியாக வர்றது. கல்லறை, உடக்கம், பிணக்குழி. சமாப்தி எல்லாமே இந்த சமாதி தான், முடிவு. இந்த சம்பந்தமாக தான் வருது. ஆதனை. பார்ப்பன, விருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சமாளினா நமக்கு இதை நோட் பண்ணணும். ஏன்னா லகர வேறுபாடு இங்கே வந்துருச்சு. அயச்சொல் தமிழ்ச்சொல் அப்படிங்கிறத விட இந்த சமாளிக்கு தான் நமக்கு தெரியும் சரி செய் அப்படின்ட்டு. இந்த சமாளிக்கு என்ன அர்த்தம்? பூச்செண்டு. நோட் பண்ணிக்கோங்க. பூவோட செண்டை வந்து என்ன சொல்கிறாங்க? சமாளி அப்படிங்கிறாங்க. அப்போ சமாளி அப்படிங்கும்போது ஏற்கச்சை, சரிகட்டுதல், ஏற்றல், மீளுதல், இதெல்லாம் நம்ம ஒரு கெஸ் பண்ணிடலாம். சமாளிக்கிறோம் அப்படின்னா மீண்டு வரேன், ஏற்றுக்கிறேன், சரிகட்டுறேன் அப்படின்ட்டு. சமானம் அப்படின்னாவே சமாதானமாக போனால் மகிழ்ச்சி வரும். உவமை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் இந்த கழகம் தான் வருது, சிறப்பு கழகம் தான் வருது. சமாஜம், இன்னொன்று பார்த்தோமே, சமஸ்தானம். ஓகே. சமிக்ஞை நோட் பண்ணிக்கணும். சமிக்கை அப்படின்னா சீரெணிக்கை. கையோடையே முடியுது. இங்கேயும் கையோடு தான் முடியுது, பட் தெரிஞ்சுக்கணும். சமிக்கை அப்படின்னு அந்த மூக்கு வாலியாக நம்ம அந்த லாஸ்ட் எழுத்தை உச்சரிக்கணும். அப்படிங்கும்போது சைகைன்னு அர்த்தம்.
சைகைனா குத்தி காட்டுற, குறிப்பு காட்டுறது, குத்தி காட்டுற மாதிரி சைகையில் இவன் தான் அவன் தான் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சைகை காட்டுறது ஞாபகம் வச்சுக்கணும். சமிக்கை அப்படின்னா சீரணிக்கை, சமிக்ஞை அப்படின்னா சைகை குறிப்பு காட்டல். சமிதம் அமைதி, சமிதி அப்படின்னா அவை கூட்டம். அப்பப்போ போர் அடிச்சதுன்னா நான் நடத்தி முடிச்சிடுறேன். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு வேறு ஒர்க் இருந்ததுன்னா முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 பக்கம் 10 பக்கம் பார்த்துருங்க, சரிங்களா? எதாவது டவுட்ஸு எதாவது இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சமிதை அப்படின்னா வேள்வி சுள்ளி. சமிந்தனம் விறகு, சமிந்தனம் அப்படின்னா விறகு. நோட் பண்ணிக்கோங்க, எந்த ரா வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாம் எரிக்கிற விறகு, அந்த விறகு சமிந்தனம். அருகன், அருகன் சமியன் அப்படின்னா அருகன். சமீகம், சமீகம் அப்படின்னா அம்பு. சமீந்தார் இது தெரிஞ்சுக்கலாம். சமீரம் போர் ஜமீன் பார்க்க மாவிருக்கை. சமுக்கு, சமுக்கு அது என்ன மரம்? அது கமுகு மரமா? சமுக்கு, சமுக்கு அப்படின்னா மாவிருக்கை. மண்பதை இது நமக்கு தேவை. சமூகம், வெறும் சமூகம் அப்படின்னா மண்பதை. மனைவி குடும்பம் சம்சாரம், ஓகே தான். இல்லறத்தம் சம்சாரி இது ஆல்ரெடி வந்துருச்சு. சம்சாரி அப்படின்னா இல்லறத்தம் நோட் பண்ணிக்கோங்க. நாம் சம்சாரி, என் சம்சாரி நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து இல்லறத்தான் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல், நோட் பண்ணிக்கணும். சம்சாரம் அப்படின்னா தான் மனைவி. சமுத்தா கடல் நுரையை வந்து சமுத்திரம்னு வச்சு கடலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கபம் அப்படின்னா நுரை, நோட் பண்ணிக்கோங்க. சமுத்திர உதயம், சமுத்திரோதயம் அப்படிங்கும்போது கடல் நிலம். அப்போ கடல் சார்ந்த அப்படிங்கும்போது நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், நெய்தல் நிலத்தை சார்ந்தவங்கள வரும், கரெக்டுங்களா? முடக்கொத்தான் கீரை இது நாம் படிச்சிருக்கிறோம், அடிக்கடி வருது. அப்போ சமுத்திரோதயம், சமுத்திரோதயம் அப்படின்னா கடல் நிலத்தையும் குறிக்குது, முடக்கொத்தான் கீரையும் குறிக்குது. ஓரென் மிகுதி கடல் பாருங்கள். மிகுதி அப்படிங்கும்போது நம்ம இந்த சால உரு தவ அப்படிங்கிற அந்த டைட்டிலில் வரும். அப்போ சமுத்திரம் அப்படின்னா மிகுதி அப்படின்ட்டு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் பெருங்கடல் வாரி சமுத்திரம். பொதுத்திரண்டு திரள் முகம் முன்னிலை, தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு இருக்கிறதுனால சமூகம் அப்படின்னாவே முன்னிலை, சமூகம். இந்த சமூகத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சமை அப்படின்னா ஆண்டு. அப்போ தவறான பிழையான சொற்கள் இருக்குது அப்படிங்கிற இடத்துல அயற்சொல்லை கொடுத்துருந்தாலும் நோட் பண்ணிக்கணும். சமை அப்படின்னா ஆண்டு அப்படிங்கிறது அர்த்தம். ஜெயகண்டை ஜெய ஜெய பார்க்க, செய்ய செய்ய அப்படின்ட்டு நம்ம இதில் படி அந்த மாதிரி தான், ஜெய ஜெய. சயந்தனம் அப்படின்னா தேர், சயந்தனம் அப்படின்னா தேர். புணர்ச்சி பாருங்கள். சயனம் அப்படின்னா புணர்ச்சி. பேய் பிசாசு, சைத்தான். ஓ இந்த சைத்தானா? வேறு சைத்தான் நம்ம, சைத்தான் நமக, சைத்தான் நமக அந்த பேய் பிசாசு. சர்க்கார், சர்க்கார் அரசு, அரசாங்கம். தாழ்வாரம் அப்படிங்கிறதுக்கு சர்க்கார் தெரிஞ்சுக்கோங்க. உருதுல என்ன சொல்கிறாங்க? தாழ்வாரம் அப்படிங்கிறதுக்கு சர்க்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சர்க்கா அப்படின்னு மட்டும் இருந்ததுன்னா அது கைராட்டை. கைராட்டை நம்ம இந்த கிராமத்தில் என்னமோ அந்த நூல் கண்டை வந்து சுற்றுறதுக்கு இந்த பக்கம் ராட்டையில் நூலை சுற்றிக்கிட்டு ஒரு ஊசியில் வந்து சுற்றுவாங்க, அது கைராட்டை. அரசு பணி, சர்க்கார் உத்தியோகம் வந்து அரசு பணி. இகழ்ச்சி சொல்லாடல். சர்ச்சை தெரியும், நேராடல் கலந்துரையாடல். சர்தார் இது தெரிஞ்சுக்கலாம். சர்நாமா, சர்நாமா அப்படின்னா மேல் முகவரி, மேல் முகவரி வந்து சர்நாமா. சர்ப்பம், சர்ப்பம்னா பாம்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி புக்கில் இருக்கிற தகவல் தான் இது, நமக்கு தேவை. தோல் கருவியை பேர் என்ன சொல்கிறாங்க? சர்மக்கருவி. சர்மக்கருவி அப்படிங்கிறது தோல். அப்போ சர்மம், சர்ம வியாதிகள், தோல் வியாதிகள், வேலை முடிஞ்சுது. அப்போ சர்மக்கருவி அப்படின்னா தோல் கருவி, தோல், தோல் நோய். சர்வாதிகாரம், சர்வகாலம் அப்படிங்கும்போது எப்போதும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சர்வகம், சர்வகம் அப்படின்னா வானம் நீர். சர்வகலாசாலை இது வந்து அயற்சொல் தமிழ் சொல்ல நம்ம புக்கில் இருக்கிறது தான், பல்கலைக்கழகம்.
சர்வ கொள்ளை அப்படின்னா முழு கொள்ளை. மிக எளிது, மிக எளியது. சர்வசாதாரணம், சர்வசாமானியம். நோட் பண்ணிக்கோங்க. சர்வசாதாரணம் அப்படின்னா மிக எளிது, சர்வசாமானியம் அப்படின்னா மிக எளியது. சர்வசித்து, சர்வ சுதந்திரம், முழு உரிமை, இது ஓகே தான். சர்வதேசம், சர்வதேசம் அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கிற மாதிரி சர்வதேசம், பன்னாடு. அடுத்தது அடிமடையன், முற்றூட்டு, ரன்முழுத்தம், நிலந்தேவையில்லை. சிவன் மனைவி சர்வாணி. முற்றதிகாரம், முற்றும் அதிகாரம், சர்வதிகாரம் அப்படிங்கிறது முற்றதிகாரம், முற்று அதிகாரி. அப்போ சர்வம் அப்படிங்கும்போது முற்றும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வேசன், சர்வேஸ்வரன், இறைவன், இதெல்லாம் ஓகே தான். வட்டாரம், வட்டாரம், சரகம் அப்படின்னா வட்டாரம். அடுத்தது சரசிகம், சரசிகம் அப்படின்னா தாமரை. சரசிகம்னா தாமரை. சரஞ்சம், பாதத்தாமரை. கமலம் அப்படின்னா தாமரைன்னு தெரியும், அதை வச்சு நம்ம சரணம் அப்படின்னா பாதத்தாமரை. சரணாபரணம், சரணாபரணம். அப்போ இந்த இடத்துல சரணம் அப்படின்னாவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், முதல்ல பாதம், கால், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? சரணம் அப்படின்னா புகலிடம் மட்டும்தான் நமக்கு தெரியும், கால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து சரணாபரணம் அப்படின்னா காலனி. சரணாயுதம் அப்படின்னா கோழி வந்து காலை வச்சு தான் மேக்ஸிமம் ஓடும், பறக்கும். மற்றபடி வந்து இது அது என்னது, தனுஷ் படம் ஒன்று வந்தது, அந்த கோழி சண்டை, அந்த மாதிரி சரண ஆயுதம், அதனுடைய ஆயுதமே கால் தான். சரணா விந்தம் அப்படிங்கும்போது தாமரை. சரணாலயம், கூடுமிடம், இது நமக்கு தெரியும். சரணியன் அப்படின்னா காவலன். சரந்தம் அப்படின்னா எருது. நோட் பண்ணிக்கோங்க. சரந்தம் அப்படின்னா எருது. சரப்பம், சர்ப்பம் அப்படின்னா பாம்பு. சரப்பம் அப்படின்னா மயிறு. சரம் அப்படின்னா அம்பு, மாலை, இதெல்லாம் வந்து சரம். அடுத்தது இரங்கல்பா, சரமகவி. கவிதை எழுதுறவங்களாம் வந்து கொஞ்சம் இறங்கி எழுதுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. சரமகிரியை, இறப்பு சடங்கு. எங்கே இறங்கி ஏறுவாங்கன்னுலாம் தெரியாது, சொல்கிறேன். அருகு, அருகுங்கிறது ஒரு செடி. சரளம் அப்படின்னா அருகுன்னு அர்த்தம். நாணல், அற்பம், நானார்காட்டு பொய்கையா. சரவண பொய்கை அப்படின்னா நானார்காட்டு பொய்கை. சரவண பவனாவே 6 எழுத்து தானே. சா ரா வா நா பா வா, அவ்வளோதான் வரும் சரவண பவன். அப்போ 6 எழுத்து மந்திரம். அம்பெய்வோன், சரவணன் அப்படின்னா அம்பெய்வோன். சரளி, சரளி அப்படின்னா இசைவரி. பாருங்கள், மாரிக்காலம், கார்காலம், இதெல்லாம் வந்து சரற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரசர பேச்சு, காதில் இது பேச்சு வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரசி, நூல் நிலையம். சரஸ்வதி பண்டாரம், இது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், நூல் நிலையம். வட்டாரம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். சராகம் அப்படின்னா வட்டாரம். சரிக்குச்சரி, சராசரி. சராசரி அப்படின்னா சரிக்குச்சரி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சராசனம், அரச மரம், வில்வ மரம், இது எல்லாத்தையும் வந்து சராசனம்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிகை, சரித்திரம், வரலாறு, புளிய மரம். அரச மரம், வில்லுவ மரம் தான் சராசரம். அப்போ சரித்திரை, திரை அப்படின்னா புளிய மரம். இங்கே பாருங்கள், சரித்து அப்படின்னா 6, சரித்து அப்படின்னா 6. சரிகை, ஒழுக்கம். சரிகை அப்படின்னா ஒழுக்கம், ஓகே. இன்ப உடல், ஓகே. அடுத்தது சரீர சுகம் அப்படின்னா உடல் இன்பம். சரீரம் அப்படின்னா உடம்பு. செம்மான், சருமகாரன் அப்படின்னா செம்மான் அப்படின்னு அர்த்தம். சரோஷம், சரோஷம் அப்படின்னா தாமரை. சரோஜம் அப்படின்னாலும் தாமரை. அப்போ தாமரைக்கு நிறையா இருக்குது. சரோஜனி, சரோஜனி அப்படின்னா தாமரை ஓடைன்னு அர்த்தம். சல்லகம், இது வேணால் நமக்கு தெரிஞ்சுக்கணும். வேணால் முள்ளம்பன்றி, முள்ளம்பன்றியை வந்து சல்லகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கைத்தாளம், கைத்தடி, இதையும் வந்து சல்லகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
சல்லம், சல்லகம் அப்படின்னாலும் முள்ளம்பன்றி. சல்லம் அப்படின்னா பன்னியோட முள், அதை தான் வந்து சல்லம், சல்லகி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேல் கொடுக்கி பாருங்கள், சல்லகி அப்படின்னா தேல் கொடுக்கி. பம்பை மேளம், சல்லரி. கூடி பேசுதல் சல்லாபம், காம பேச்சு சல்லாபம். சல்லி சல்லியாக உரைச்சிட்டாயா அப்படிங்கிற மாதிரி பொய். சல்லினா பொய், சல்லினா பழைய, இது தெரியும் சல்லிக்காசுன்னு சொல்லுவாங்க, பழைய ஸ்ரீகாசு. சல்லியம், அம்பு ஈட்டி இதெல்லாம் வந்து சல்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீராட்டு விழா அப்படிங்கிறது சலக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீராட்டு அப்படிங்கிறது சலக்கம். நீர் விளையாட்டு, தண்ணீர் விளையாடுற விளையாட்டை சலக்கிரீடை, சலக்கிரீடை அப்படிங்கிறாங்க. எதுக்கு இத்தனை தாமரையோட பொறுத்து சொல்ல. சலகரங்கம் அப்படின்னாலும் தாமரை. அப்போ தாமரை அப்படிங்கும்போது அந்த சேரு அங்கெல்லாம் இருக்கும். அப்போ சலகர்ப்பம். சலை அப்படின்னு ஆரம்பித்ததுனாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, சலகரங்கம் அப்படின்னா தாமரை தான் அதிகமாக வருது. அடுத்தது சலகிராகம். சலகிராகம் அப்படின்னா முதலை. இது எல்லாமே இந்த நீரில் லிங்க் பண்ணி தான் வருது. சலகிராகம். சலசலோசனன், தாமரை கண்ணன். தாமரை கண்ணனை வந்து சலசலோசனன், சலசவிலோசனன், தாமரை நற்கண்ணன். இது பெருசாக இருக்குது, இது பெருசாக இருக்குது, அவ்வளோதான். நற்கண்ணன். சலஜன்மம், அப்படிங்க அப்பா, இந்த தாமரையை எழுத்தை நீக்கிட்டாவே ஊறுபட்ட இடம் குறைஞ்சிட மாட்டேங்குது. வால்மிளகு, ஓலைக்குடை, நீர்வழி ஓட்டை, முகில் மேகம். சலதம் அப்படின்னா முகில் மேகம் அப்படின்ட்டு அர்த்தம். இது ஞாபகம் தெரிஞ்சுக்கலாம். சலதரம், சலதம் ஓகே. சலதரம் அப்படின்னா குளம், கடல், ஏரி. சலஸ்தானம், சலஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு ஏரி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த நான் 5மே தெரிஞ்சுக்கலாம். சலப்பிரியம், சலப்பிரியம் அப்படின்னா மீன், பிரிய மீன், பன்றி அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம். சலப்படலம் அப்படின்னா மேகம். சலபத்திரம், சலபத்திரம் அப்படின்னா அரச மரம். சலபத்திரம் அப்படின்னா அரச மரம். அப்போ இந்த மரத்து பேரில் தனியாக எழுதி இந்த பக்கம் நோட் பண்ணிக்கிறோம். சலபம் அப்படின்னா விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சியை வந்து சலபம் அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ்பம் அப்படின்னா மலர்னு ஞாபகம் வச்சோம். அப்போ சலபுஷ்பம் அப்படின்னா மீன். சலரசம் அப்படின்னா உப்பு. சலருகம் அப்படின்னா தாமரை. சலவாழைக்காய் பாருங்க, சலவாழைக்காயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாழை மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைக்காய் அப்படின்னா வாழை மீன். சலவு ஆண்குறி. வெள்ளைக்கல், சலவக்கல் அப்படின்னா வெள்ளைக்கல். சலாகம், சலாகம்னா உப்பு. அடுத்தது நெய் அரிசியா, மிளகு. இது வேணால் தெரிஞ்சுக்கலாம். சவ்வியம் அப்படின்னா மிளகு. இடப்பக்கம் வலப்பக்கம் தெரிஞ்சுக்கலாம். சவ்வியம், சவ்வியம் அப்படின்னா சவ்வியம், சவ். இது எப்படியோ ஒரு ஷார்ட்கட்டு தெரிஞ்சுக்கணும். சவ்வியம் அப்படின்னா இடப்பக்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சவணம் அப்படின்னா கேள்வி. சவணம் அப்படின்னா கேள்வி. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் அயற்சொல் அகராதியில் நிறைய சொற்கள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சில சொற்கள்லாம் நமக்கு தேவையில்லாது. நமக்கு தேவையான சொற்களை மட்டும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் நோட்டில் இல்லை ஒரு தடவை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயம்லாம் புரியும். அதேமாரி பொதுவாக இந்த ஃபஸ்ட்டு இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சலன்னு வரும். பொதுவாக ஒரு 20 வார்த்தை 10 வார்த்தை இருக்கும். அப்போ இந்த சல அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. 3 அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வர வார்த்தைகளோட அர்த்தத்தை வச்சு நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து இந்த சொல்லை வந்து கரெக்டாக பிரித்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். ஒரு சில சொற்களுக்கு என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சலசன்மம் அப்படின்னா தாமரை அப்படின்ட்டு நாம் படித்து தான் ஆகணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாருங்கள், இப்போ 2000 சொற்களை வந்து நம்ம டக்குன்னு பார்த்துட்டோம். இதேன்னு சொல்ல மிஞ்சி போனால் டைம் பார்த்திங்கன்னா 74 நிமிஷம் ஆகிருக்கு. ஆனால் எல்லா சொற்களுமே நம்ம பார்த்தோமா அப்படின்னா கிடையாது தான், இல்லை. தேவையான சொற்களை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அதில் சில சொற்களோட அர்த்தங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டால்
ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கிளிங்க் ஆகும். நம்ம இந்த இடத்த விட்டு இன்னொரு டாபிக் எடுக்கும்போது கூட அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசனை வரும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சரவண பவ அப்படின்னா நமக்கு பொதுவாக தெரிஞ்ச 6 எழுத்து மந்திரம் கரெக்டாக. அப்போ அந்த 6 எழுத்து சம்மந்தமாக தான் மீதியெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். வேறு ஒரு சில சொற்களுக்கு இதெல்லாம் அர்த்தமா அப்படின்ட்டு நம்ம உள்ளே போகும்போது தான் தெரியும். இப்போ கமலம் அப்படின்னா தாமரை அப்படின்ட்டு அயற்சொல் நம்ம புக்குகளில் இருக்கிற தகவல். அப்போ சரணம் அப்படின்னா பாதத்தாமரை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ சரணாயுதம் அப்படிங்கும்போது கோழின்னு நம்ம படித்தோம். அப்போ நம்ம யோசிக்கணும், சரண் ஆயுதம் அப்படின்னா சரண்னா அதனுடைய பாதுகாப்பு, ஆயுதம் அப்போ கோழிக்கு தான் வந்து அதனுடைய ஆயுதம் என்ன, கால் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சரிங்க. இந்த மாதிரி இலக்கணம் அதாவது சிலபஸ் சார்ந்து எதாவது இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது தெரிஞ்சுக்கோங்க. மீதி ஒரு சில வார்த்தைகளை அப்படியே மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப டெப்த்தாகவும் எடுத்து குழப்பிக்க வேணாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 16வது வீடியோ பதிவு. அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குது, ஏதோ கேள்வி இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க. மறுபடியும் நான் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷ்ணபாகர் நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.